ஹாய் நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா 40 ஹெச்பி 3 ஃபேஸ் சர்வீஸ் செஞ்சுருக்கோம். அந்த சர்வீஸ் எப்படி கருங்கல் செவுத்தில் நிற்க வச்சு எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தோம்னா காலையில் நேரமே கிளம்பியாச்சு. இப்போ 6 மணிக்கு கிளம்புனா 7 மணிக்கு அங்கே சைட்டுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் அதுவாக பாலா நாகராஜனை 3 பேர் இங்கே இதில் வேலை செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா 40 ஹெச்பி 3 ஃபேஸ் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் பழைய பாக்ஸ் தான் ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பாக்ஸுக்கு அடியில் ஒரு 4 குந்து வரும். அது வாஷ் பேஷன் போல்ட் நட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி அது ஹோல்ஸ் போட்ட மாதிரி. அடியில் பார்த்திங்கன்னா கேப் 2 இன்ச்சு கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் தான் இந்த சர்வீஸே கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ட்ரில்லெல்லாம் ராஸ்பிள் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ட்ரில்லு தான் போட போகிறோம். ட்ரில்லிங் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வாஷ் பேஷன் போல்ட் நட்டுக்கு நம்மளுக்கு ஒரு 6 to 8 mm 6 mm ட்ரில் பிட்டும் யூஸ் பண்ணலாம், 8 mm ட்ரில் பிட்டும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம அதனுடைய திக்னஸ் பொறுத்து கொஞ்சம் மாறும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது கருங்கல் செவுறு அப்படிங்கிறனால கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. பார்த்திங்கன்னா செங்கல் செவுறு இருந்தால் ஈஸியாக போட்டுருக்கலாம். இப்போ கருங்கல் செவுறு அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓட்டை 5 ஓட்டை தான் போட முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பிட்டே போயிடும். ஆனால் இந்த மிஷின் மட்டும்தான் இந்த கருங்கல் செவுத்தில் போடுறதுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ எப்படி போடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இதில் இடிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அந்த மாதிரி மிஷின் எல்லாத்துலேயுமே கருங்கல் செவரையும் ஓட்டை போடுற அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ சர்வீஸ்க்கு 4 பக்கம் 4 போல்ட் நட் கம்பல்சரி வச்சாகணும். இப்போ அந்த ராக் போல்ட் நட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிவிசி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு வாஷரு, அதுவாக மேலே ஒரு கப்பு மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது வாஷ் பேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த கப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு வாஷரு ராக் போல்ட் நட் மட்டும் இருந்தால் போதும். இது ஹோல்ஸ் போட்டது. இது கம்பல்சரி உங்களுக்கு சீல் வைக்கிறக்கோசரம் 4 பக்கமே போடுற வாஷ் பேஷன் போல்ட் நட் கம்பல்சரி ஹோல்ஸ் போட்டதாக இருக்கணும். அதாவது ஹோல்ஸ் தளவுள் இருக்கணும். த்ரெட்டில் தளவில் நட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் சீல் வைப்பாங்க. அந்த நட்டை கழட்ட முடியாத அளவுக்கு. அப்புறம் இந்த ராக் போல்ட் நட் பார்த்திங்கன்னா நம்ம டைட் வைக்கிறக்கோசரம் பார்த்திங்கன்னா நம்ம 2 நட்டையும் ஒரே ராக் போல்ட்டில் போட்டு டைட் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேயர்ஸ் டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அதில் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ இது அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் இருந்துச்சுன்னா போதும். சல்லுன்னு டக்குன்னு டைட் பண்ணணும், உள்ளே இறங்கிடும். ஆனால் இது கொஞ்சம் இறங்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா உள்ளே சுத்தரக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே செங்கலாக இருந்தால் உள்ளே போய் மாட்டி நிற்கும் அந்த பிவிசி ப்ளக்கு. ஆனால் பிவிசி ப்ளக் ரொம்ப மாட்டி நிற்காமல் அப்படியே சுத்தரக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு எரால்டெட்டு அதை போடலான்னு நினச்சோம். ஆனால் அந்த எரால்டெட்டும் போடல. எரால்டெட்டு போட்டால் காயறதுக்கு லேட் ஆகும். அது பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எரால்டெட்டுக்கெல்லாம் ஒரு 1 டே பக்கமாக ஆகும் நல்லா காயறதுக்கு. நல்லா காஞ்சு கெட்டியாக பிடிச்சிக்கும். ஆனால் அது நம்மளுக்கு அது இந்த டைமில் செட் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மெட்டல் பேஸ்ட் அப்படிங்க டிங்கரிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பேஸ்ட் தான் ராக் போல்ட் நட்டுக்கு நம்ம போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா உங்களுக்கு ப்ளக்கு மட்டும் உள்ளே சொருக்கி விட்டு டைட் பண்ணி பார்த்தோம். ஆனால் டைட்டே ஆகலை. அப்புறம் லைட்டாக அப்படியே சுற்றி எல்லாம் மெதுவாக உள்ளே அடிச்சுன்னு பார்த்துட்டோம். அது உள்ளே டைட் ஆகிற மாதிரி தெரியல. உள்ளே இருக்கிற சுத்தர காமிச்சிருச்சு. அப்புறம் அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம மெட்டல் பேஸ்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் உள்ளே இன்செர்ட் பண்ணவே முடியல. அது அப்படி உள்ளே போனாலும் உள்ளே இருக்கிற பிவிசி ரேக்கோடு சேர்த்து அப்படியே கழண்டு வந்துடுது போல்ட் நட்டு. அதனால் வேறு வழியே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. அடுத்தது தான் நம்ம மெட்டல் பேஸ்ட்டு தான் ஒரே வழி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். நான் அடிச்சதுக்கப்புறம் பானம் அடித்து உருவியும் பார்க்குறேன் போல்ட் நட்டை என்னன்னா போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே. நானும் ஒரு 2 டைம் ட்ரை பண்ணேன் 2 போல்ட் நட்டை. என்னென்னா அது ஏறவே இல்லை. நல்லா சுற்றியில் அடித்து மறுபடியும் டைட் பண்ணாலும் டைட் ஆகலை. உள்ள இருக்கிறது எப்படியோன்னு அது கருங்கல் தான் போட்டிருக்கோம். எப்படி உள்ளே இருந்து சுற்றுதுன்னே தெரியல.
ஆனால் செங்கலாக இருந்தாக்கெல்லாம் நல்லா பிடிச்சிக்குது அந்த பிவிசி பிளக்கை. ஆனால் இது பிடிக்கவே மாட்டேங்குது. ஹெரால்டு போட வேண்டியது. இது மெட்டல் பேஸ்ட். ஓகே, மெட்டல் பேஸ்ட் வந்துச்சு. கழட்டிடலாம். பார்த்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட் உள்ள வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். இப்போ அது கூட வந்து இந்த ஒயிட் கலர் டியூப் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது டைட்டாக நல்லா கெட்டியாக பிடிக்கும். கலக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? எங்கே இருக்குது? ஓகே, நம்மளுக்கு ஒரு பாக்கு மட்டத்தட்டு கிடச்சிருக்கு. பாக்கு மட்டத்தட்டில் ஒட்டிக்கலாம். அது ஒன்றும் ஆகாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலாக 4 ஓட்டம் எப்படியாச்சும் நிற்க வைக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. சரி, போடு படம் பார்த்துக்கலாம். ஏ மரப்போயிடும். கொஞ்சம் நட்டை போட்டு தட்டு, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? சரி, தட்டு கிடச்சிருச்சு. நான் மிக்சிங் பண்ணுறேன், நீ எடுத்து அப்பி விடு கொஞ்சம். நல்லா குலுக்கிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர மிக்சிங் பண்ணிவிட்டு அப்புறம் அவ்வளோதான், மொத்தமாக போயிடும். ஏன்னா ஒரே டப்பா தான் மெட்டல் பேஸ்ட் இருக்குது 4 போல்ட் நட்டுக்கு. ஆனால் இதே அதிகம்தான், எப்படி இருந்தாலும் வந்து மிச்சமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் மட்டும்தான் வெளியே எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து லைட்டாக அந்த ஒயிட் கலர் பேஸ்ட்டு போட்டுவிட்டு நல்லா மிக்சிங் பண்ணி உடனே வச்சிடணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் மாதிரி அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இல்லைன்னா அது இது டைட் ஆகிடுச்சு, ரொம்ப போயிடும். மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்கு மாற்று குச்சி எடுத்து நல்லா டேப் அடித்து மிக்சிங் பண்ணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரஷ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் பண்ணி விட்டு, மிக்சிங் பண்ணலின்னா நல்லா டைட்டாக ஒட்டாது, சீக்கிரமும் பேஸ்ட்டு காயாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி மிக்சிங் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சூப்பர், நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. நீ அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒரு போல்ட் நட் போட்டிருக்கோம், அதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறப்போம். பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 50 கிராம் டு ஒரு 100 கிராம்குள்ளே தான் பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து பிவிசி ராக்கு அடிச்சிருக்கனால அவ்வளோ ஃபுல்லாக உள்ளே போகாது. இது மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே போய் நல்லா டைட்டாக பிடிச்சினாவே போதும், நம்மளுக்கு போல்ட் நட் ஆடாது. பார்த்திங்கன்னா இது சீக்கிரம் டைட் ஆயிரும். அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தறல ரொம்ப ஈஸி. ஆனால் கல்லாக இருக்குங்காட்டி பிரச்சனைங்க. அதே வந்து கல்லுக்கு இடையில வந்த கேப்பில் வீது போட்டோம்னா கம்பல்சரி எதுவுமே பண்ண முடியாது. அந்த இருக்கிற வாஷ் பேஷன் போல்ட்டில் அப்படியே உள்ளே சுற்றி விட்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறோம். நான் கீழே உள்ள இன்செர்ட் கம்மியாக தான் போச்சு, உள்ளே நல்லா போகலை. அதனால் வந்து நம்ம அடுத்த போல்ட் நட்டு வந்து நல்லா பேஸ்ட்டு போட்டுவிட்டு உள்ளே டைட் பண்ணிட்டோம்னா அந்த பேஸ்ட்டு சேர்ந்து உள்ள பிவிசி இதுக்குள்ளே போயிடும். அதனால் நம்மளுக்கு நல்லா உள்ள டைட்டாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறம் வந்து வெளியே அந்த இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே வந்து இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து அடைச்சிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஒரு வழியாக ராக் போல்ட் நட்டு நிறுத்திட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாம். பாலா, என்ன மறுபடியும் கலக்கிற? மேலே வைக்கிறக்கா பத்தலையா?
ஓகே ஓகே, சரி வெய் வெய் கலந்துறேன். கெட்டி ஆயிடுச்சாட்டு இருக்குதே இல்லையா? நல்லா மிக்சிங் பண்ணிக்க. ஓகே, மேலே உள்ள பொறி விடுது ஃபுல்லாக அந்த இதை அனுப்பிச்சுட்டியா? பிளாக் அடிச்சுட்டியா? இல்லை, போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சா? ஓகே, ஒரு வழியாக வாஷ் பேஷன் போட்டு மாட்டியாச்சு. அடுத்தது நம்ம பாக்ஸிங் ஃபிட் பண்ணிடலாம். ஏர் இருக்க மாட்டேதுன்னு தெரியல. ஒரு நட்டு கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தோம்னா லைட்டாக தட்டி விட்டு உள்ளே விட்டுறலாம். ஏன்னா கொஞ்சம் குஞ்சினுடைய ஹோல்ஸ் வந்து அந்த போல்ட் நட்டோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், ஒரு mm 2mm தான் வந்து கேப் இருக்குது. நான் அதனால் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அக்யூரேட்டாக செட் ஆகிக்கிச்சு. சரி ஓகே, அப்படியே வந்து வாசரை போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே ஓகே, செட் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம கண்மதிப்புக்கு நேர் தருவோம். கண்மதிப்புக்கு நேராக தான் இருக்குது. கொஞ்சம் இருக்கு. இல்லை அந்த இருக்கிற மூட்டைக்கு போதும். பைக் மிக்சி என்ன பண்ணிக்கலாம் ஒட்டாது. ஹைட் இல்லை, ஹைட் கேட்டாங்களா? ஹைட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து 5 அடி தான் வச்சுருக்கேன். 5 அடிங்க, மீட்டர் தான் 5 அடி. மீட்டர் 5 அடி வருதா? அப்புறம் இந்த ஹைட் வரணும். அடுத்தது வந்து நம்ம கேபிள் தான் 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் பெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், 1.5 இன்ச் பைப்பு, 1.5 இன்ச் யூனியன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து 25 ஸ்கொயர் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 கோரு. கொஞ்சம் உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரே இதில். ஆனால் ஒருத்தர் ஈஸியாக கூட பண்ணிடலாம் மாட்டேங்க. ஆனால் 2 பேர் பிடிச்சி பண்ணால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. உள்ள தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 2 பேர் இருந்தால் கரெக்டாக அக்யூட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி இன்செர்ட் பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் இது மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பெண்டில் உள்ள சொருவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்களும் ஃபார் 2-3 டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு எண்டு வந்து கரெக்டாக மடங்கல அப்படின்னா அந்த பக்கம் வெளியே வராது கேபிள். பார்த்திங்கன்னா எப்படியோ உள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி ஷேக் பண்ணி அப்படியே உள்ளே ரவுண்ட் பண்ணி இழுத்துக்கலாம். ஆனால் லைட்டாக மடக்கி தான் கேபிள் இழுக்கணும், அப்படியே வராது. ஏன்னா 2 இன்ச் பைப் போட்டிருந்தா ஒரு 25 ஸ்கொயர் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். வந்து 1.5 போட்டதுனால கொஞ்சம் அளவு பார்த்தலாம். பார்த்து மறைவு இருக்கோ இது வந்து நீங்கள் போட்டு கொஞ்சம் வீசலாமா?
இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரியே வச்சு இன்னும் கிட்ட காரங்க அவ்வளோதான் போதும். இப்போ பாரு என்ன பண்ணுறது இதில் பெஞ்சு கொண்டு போயுமா கொஞ்சம் இப்போ பாரு நீ இழுக்கிற கொஞ்சம் மட்டும் இருக்கு பாரு போதும் போதும் டைப் பண்ணிக்கியா மேலே எடுத்து போதும் அது வந்து வறுக்கிட்டேன் teaspoon. Kilo sekian? Kilo sekian apa enggak? Penting. Light is gone. Tap it. Todo வாசல் வாசல் பண்ணி ஏற பொண்ணே போய் சரியா பொண்ணே போய் கரெக்டாக போட்டுருக்கா பார்த்து மாட்டிக்கார் போகலாம் நாகராஜன் ஆக்ஷன் கீழே தங்க கால் வச்சு முடிச்சுன்னு ஈஸியாக வரும்.
இதை கழட்டி அதில் போட்டுரு. ஆக்ஷனில் நீ விரும்பியெல்லாம் குத்தக்கூடாது. ஓகேவா? பொறுமையாக போடு. ஃபஸ்ட்டு அதில் போடு லைட்டாக. நீ இதில்னா இது இது அந்த பக்கம் தள்ளி விட்ரு. அந்த ரிங்கை வெளியே தள்ளி விட்டிங்கன்னா வேலை முடியுது. அவ்வளோதான். ஓகே, இப்போ பாலா ஒன்று ஆக்ஷனை பாருங்கள். நான் அந்த ரிங்கு ஃபஸ்ட்டு உள்ளே குறை வச்சுருங்க. அந்த உள்ளே இருக்குல்ல அதுக்கு உட்கார வச்சுருச்சாங்க. இல்லைன்னு இடஞ்சிருப்பாங்க. மாட்டிட்டேன். சரி சரிடா. ஆப்போசிட் வச்சுக்கோ. இதுக்கு ஆப்போசிட். சரி கண்ட திருப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக வந்து கேபிளை கோர்த்தாச்சு பைப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்டு யூனியனு அப்புறம் பேர் நிப்பிள் அதுவோ பார்த்திங்கன்னா 2 யூனியனு ஒரு 2 பெண்டோடு சேர்த்து நம்ம கேபிள் கோர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து பச்சை கம்பியெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருந்தது. 1 இன்ச் பைப்பு முதல்ல போயிருந்தது. அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம 1.5 இன்ச் பைப் வர அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணினோம்னா தான் அந்த 1.5 இன்ச் பைப் உள்ள போகிற அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா எம்சில் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் அக்யூரேட்டாக வந்து கட்டிங் மிஷின் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம பாலம் வந்து செதற விட்றாரு கொஞ்சம். சென்டர் பண்ணிக்கோ. அதுக்கு வந்து நம்ம வந்து பேஸ் ஸ்டெப் கிளாம்னு சொல்லுவோம். இப்போ அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ கல் செவரு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து அந்த பேஸ் கிளாம்பை ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு அதில் வந்து நம்ம ஸ்டெப் கிளாம்ப் வச்சுக்கலாம். அது இல்லாத நம்ம வந்து கேப் வந்து 2 இன்ச் இருக்குதுங்களா பாக்ஸில் டேரெக்டாக வந்து மேலேருந்து பைப் வந்து டேரெக்டாக வந்து பாக்ஸுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஸ்டெப் கிளாம்ப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் சீட் வந்து எல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டோம். அது வந்து நம்ம லைட்டாக கட்டிங்ஸும் போட்டு இல்லைன்னா ஆக்ஸா பிளேட் போட்டு அறுத்து நம்ம சிமெண்ட் சீட் வந்து லைட்டாக அறுத்து விட்டு காடி மாதிரி வச்சு விட்டோம். அதுக்கு நேரம் வந்து தான் பைப் வந்து கீழே இறங்குது. அதுக்கு தான் வந்து சரி நூல் கயிறு எதுவும் இல்லை, அதனால் வந்து நம்ம பைப் கட்டிக்கிட்டு போன டொயினே இருந்துச்சு, அதையே வச்சு இது பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் டிஃப்ரெண்ட் வரலாம். ஏன்னா 4 இன்ச்செலாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டெப்லாம்லேயே. அதனால் வந்து நம்ம கயிறு கட்டியிருக்கோம். காலஞ்சு மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பைப் போய் அதில் உட்காந்தா சரி ஸ்டெப்லாமில். ஓகேயா? இரு நேரத்தை இருக்குது. உனக்கு பார்க்குறக்க பற்றி தெரியுது. நேர் தான் இருக்குது. செவரு தான் கிராஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த 2
இப்போ 6 ஸ்டெப் கிளாம்ப் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஒரு 4-5 கிளாம்ப் மாட்டியிருக்கோம். இப்போ 5 கிளாம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து வாஷ் பேஷன் போல்ட் வச்சு தான் வந்து கீழே இருக்கிற ரெண்டுமே வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து மேலே வந்து இருக்கிற ரெண்டு வந்து நம்ம வந்து ஆணிலேயே அடிச்சிருக்கோம். வெட்டுக்கை ஆணி தான் வச்சு அடிச்சிருக்கோம். ஏன்னா அது மேலே இருக்கிறது வந்து ஆலோ பிளாக் இல்லை, அப்படிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டுக்கை ஆணி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பு எடுத்து நிறுத்தி நம்ம வந்து கேபிள் பைப்பு உள்ளே கோர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பைப் எடுத்து நம்ம நிறுத்தி எல்லாமே வந்து 1.5 இன்ச் கிளாம்ப் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் போல்ட் நட்டு இது 316 போல்ட் நட்டையும் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டெப் கிளாம்பையும் பைப்பையும் நிறுத்தியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்டே வந்து நம்ம இழுத்து வந்து அந்த பக்கம் ஆங்கிள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கேபிளுக்கு ஆப்போசிட், அதாவது கரண்ட் கம்பத்தில் வந்து கேபிள் இழுத்து கட்டுவாங்க. அப்போ வந்து நம்ம பைப் நகராமல் இருக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட்லேயே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டே வந்து இழுத்து நம்ம இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, எல்லா ஆங்கிள் நம்ம அதில் தான் கட்ட போகிறோம். இப்போ வந்து இதில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாதுகாப்பு அம்சமும் நம்ம இதில் வந்து பண்ணியிருக்கோம். பச்சை கம்பி வந்து கீழே விடு, அப்படியே கிளாம்பு உள்ள விட்டு கொண்டு வந்து வெளியே உள்ள விட்டுலாம். இப்போ நம்ம வந்து ஈபிலிருந்து வர இடத்த என்ன பண்ணுறோம்னா, மேலே வந்து கேபிள் வந்து நம்ம சுற்றி பச்சை கம்பி கொண்டு போயிருக்கோம் கம்பத்துக்கு, கரண்ட் கம்பத்துக்கு. இப்போ அதில் வந்து ஜாயின் போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கீழே வந்து எர்த் லைன் வந்து வெளியே பைப்புக்கு அவுட்டரில் தான் வந்து போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எர்த்தை வந்து நம்ம வந்து பைப்புக்குள்ளே போடாமல் வெளியே போடுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எர்த்து கம்பி வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த ஸ்லீவ் வந்து உறிஞ்சு வந்துடும். அந்த உறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி மட்டும் இருக்கும். அந்த கம்பி என்ன ஆகுன்னா நாளடைவில் வந்து அந்த பைப்பில் படும்பொழுது நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே வந்து கம்பத்தில் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து கம்பி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியே போடுறது நம்ம நல்லது. இல்லை அப்படின்னா உள்ளே வந்து நம்ம வந்து 720 VAR இல்லைன்னா வந்து 320 VAR ஒயர் வந்து உள்ளே வந்து எர்த்துக்கு வந்து ஒயர் பயன்படுத்துவது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எர்த்து பைப் வந்து எர்த்து கம்பி வந்து நம்ம டேரெக்டாக உள்ள விட்டு மேலே மீட்ரு இதிலிருந்து பாக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம அந்த ஃபியூஸ் கேரியர் பாக்ஸுக்கு வந்து நம்ம கம்பி கீழே விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து எர்த்து வந்து டேரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது. இது வந்து மீட்டருக்கும் எர்த்துக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக எர்த்தை வந்து கீழே விட்டு கீழே எடுத்துக்கிறோம். எவ்வளோ இருக்குது? சரி கட் பண்ணிக்க, எவ்வளோ அளவு வச்சு கட் பண்ணிக்க. சுற்ற வேண்டாம், நேர் மேலே எடுத்துக்கோ. மேலே எடுத்து அதில் ஒரு கட்டு போட்டு விட்டு ஒரு சுற்றிக்க, அதில் சுற்றிக்க அப்படியே. அதில் ஒரு சுற்றி கொஞ்சம் மீதி வேணும் கட்டுறக்கு, அதுக்கேற்ற மாதிரி போட்டு. அதுதான் கொஞ்சம் லூஸ் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் போட. சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. அக்கா சாப்பாடு போகுங்கக்கா, ஜாமான்லாம் எடுத்து வர வேண்டியது இருக்குது. போயிட்டு
இங்கே கீழே இறக்கி போடணும், அது என்ன கேட்கணும். சத்தியன்ட்டு கேட்டிங்கன்னா ஏன்னா சர்வீஸ்க்கு இடத்துக்கு கேட்பாங்க கீழே போடுறதுக்கு. இல்லை நம்ம இது பழைய இடத்துக்கு இருக்குதுங்களா இங்கே? இல்லைங்க, இது நிலத்தில் ஒரு ஓகேங்களா? ஓகேங்க, பண்ணிக்கோங்க. ஸ்டாப் ஓகேப்பா. ஓகே, இந்த பக்கம் இருக்கிற கம்பி மட்டும் பிடிச்சி இழுத்து அதை கட்டி விட்டு. அதை மட்டும் நீனா நீட்டாக இருக்குது. கம்பி தட்டா அண்ணா, இந்த கம்பி போதும். இப்போ வந்து ஆர்மெட் கேபிளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பி வந்து நம்ம சப்போஸ் எர்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டபுள் எர்த்து தான் வந்து நம்ம கம்பத்துலேருந்து வரப்போகுது. அதாவது மேலேருந்து ஒரு 3 கம்பி நம்ம விட்ருக்கோம். அந்த கம்பியுமே இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எர்த்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கீழே வந்து நம்ம கிரவுண்ட் இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த கம்பி வந்து எதுலேயும் பாக்ஸ் சைடெலாம் படாமல் இருக்கிறக்கோசரம் நம்ம வந்து டேப் சுற்றிக்கலாம். ஃபுல்லாக டேப் சுற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் சுற்றிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள்லேருந்து வெளியே வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் தான். இப்போ வந்து இதையும் வந்து மீட்டர் பாக்ஸ்லேருந்து நேர் வந்து கீழே ஃபியூஸ் கேரியர் பாக்ஸுக்கு கீழே எடுத்துக்கிறோம். கீழே எடுத்து இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம பாடி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி உருவாகுதுன்னு தெரியல. பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, இதை ஓட்டை போட்டு அங்கே ஓட்ட ஜாயிண்ட் ஆகல. இல்லை ஓகே. ரெட் எல்லோ ப்ளூ மேலே இது மட்டும் ரெட் எல்லோ ப்ளூ. இப்போ வந்து நம்ம மீட்டர் போர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்குறோம் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில். ரெண்டாவது வந்து அவுட்புட் ரெட்டு, அதுக்கப்புறம் எல்லோ வந்து இன்புட்டு எல்லோ, அதுக்கப்புறம் அவுட்புட்டில் வந்து நம்ம ஒரு ரெட் கலர் ஒயரும் கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து ஃபியூஸ் கட்டையிலேருந்து வர ஒயர் தான் வந்து அவுட்புட்டுன்னு சொல்கிறேன்.
இப்போ வந்து அடுத்தது RYBன்னு சொல்கிறோம்லங்க, ப்ளூ லாஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெட் கலர் ஒயரு, அது வந்து ஃபியூஸ் கேரியர் இருந்து வருது. இதிலிருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிளாக் கலரில் வந்து நியூட்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு கலர் இல்லாதனால பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது டேப் அடித்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டேப் அடித்தது வந்து நம்மளுக்கு வந்து நியூட்ரல் ஒயரு. இப்போ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஃபியூஸ் கட்டிக்கு போயிடும். நியூட்ரல் வந்து டைரெக்டாக வெளியே போயிடும். ஓகேங்களா? ஃபேஸ் மட்டும்தான் 3 ஃபியூஸ் கேரியரில் கண்ட்ரோல் ஆகி நம்மளுக்கு வந்து வரும். நம்ம ஃபேஸ் மட்டும் கட் பண்ணி வச்சா போதும். ஏன்னா மெயின் வந்து நம்ம ஃபேஸ் தான் பிரச்சனை ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து 3 ஃபியூஸ் கேரியர் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் போர்டு வந்து உள்ளே வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து கேபிள் போட்டதுனால ஒயர் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளவே முடியல, ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து மாட்டுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே மடக்கி மறுபடியும் உள்ளே செருவி அதுக்கப்புறம் தான் மாட்ட முடிஞ்சுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய நம்மளுக்கு வந்து செமையாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது உள்ளே போகலையா எப்படி எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை வந்து உள்ளே தள்ளி ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது செமையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த வேலையை வந்து மறுபடியும் செய்கிறதுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேலை வந்து போர் அடிக்கிறதே இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உள்ளேருந்து நம்ம ஒயர் போட்டிருக்கோம்லங்க, இது வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லைன்மேன் வந்து நம்ம கரெக்டாக அங்கே லைன் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்க்கும்போது ஃபேஸ் நியூட்ரல் ஏதாச்சும் மாறிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப சிரமமாகி போயிடும். 2 டைம் வந்து கம்பத்தில் போய் ஏறி இறங்குற மாதிரி ஆயிரும். இல்லை அப்படின்னாலும் 2 டைம் வந்து லைன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நம்ம 40 HP சர்வீஸ் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் வந்து 3 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் நிற்க வச்சு எல்லாமே ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்ட வேலையை. நீ வந்து செமையாக பசி எடுத்துருச்சு. மணி 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். சரி, ஓகே. எங்கள் வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களே. இதில் ஏதாச்சும் குறை இருந்ததுனாலும் மறக்காமல் வந்து கமெண்டில் தெரிவிங்க. அப்போ தான் வந்து அடுத்த வேலையில் வந்து நாங்கள் வந்து இதை திருத்திக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களே. நன்றி, வணக்கம்.